தமிழ் சினிமால முதலா இந்த படத்துல தான் இதை பண்ணாங்க. முதலா இந்த படத்துல தான் இப்படி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. முதலா தான் இந்த படத்துல இவ்வளோ பெரிய டியூரேஷன்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. முதல் 3D வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 1 ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். இது அதோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இது செகண்ட் பார்ட். இதுல ஃபர்ஸ்ட் திங்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவை பத்தி இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தமிழ் சினிமால ஃபீமேல் டைரக்டர்ஸே பெரிய டைரக்டர்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுல வளர்ந்துருக்காங்க. ஆனா தமிழ் சினிமாவோட முதல் ஃபீமேல் டைரக்டர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? டிபி ராஜலட்சுமி அப்படிங்கிற இந்த டைரக்டர் தான் தமிழ் சினிமாவோட சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சமயத்துல ஒரு பெண் டைரக்டர் வந்து ஒரு படத்தை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு மியூசிக், ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட எப்படி நம்ம டி ராஜேந்திர அவர்களுக்கு சொல்லுவோமோ அந்த மாதிரி எல்லாமே அவங்களே பண்ணிருக்காங்க. அந்த படத்துல ஹீரோயினுமே அவங்க தான். மிஸ் கமலா அப்படிங்கிற 1936ஆம் ஆண்டு வந்த இந்த திரைப்படத்துல தான் இவங்க டைரக்டராகவும் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஹீரோயின், எல்லாமே இவங்க தான். 1956ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம் தான் தமிழ் சினிமால மட்டும் இல்ல சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் கலர் ஃபிலிம், அதாவது முழு நீள வண்ண திரைப்படம். கேவா கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்மேட்ல தான் இந்த முழு படமே இருக்கும். இந்த படம் தான் சவுத் இந்தியாவோட முதல் முழு நீள வண்ண திரைப்படம். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசேம். அடுத்ததா தமிழ் சினிமால நிறைய டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு கமல் சாரை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வரைக்குமே அப்படி இருக்கு. அதுல ஒரு 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 92ல முதல் முறையா ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்க்கு சாஃப்ட்வேர் வச்சு 7 நாள்ல கம்ப்ளீட் பண்ண ஒரு படம் தான். முதல் முறையா சாஃப்ட்வேரை வச்சு எழுதின ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் மூவி தேவர் மகன் 1992ஆம் ஆண்டு மூவி மேஜிக் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் மூலமா எழுதப்பட்ட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துக்கு. அடுத்ததா 1994ஆம் ஆண்டு மகாநதி திரைப்படத்துல அவிட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலியமா இந்த முழு படத்தையுமே எடிட் பண்ணிருப்பாங்க. இதுதான் முதல் முறையா அவிட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மூலியமா, இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலியமா எடிட் பண்ண முதல் தமிழ் படம். அடுத்ததா உலகநாயகன் அவர்களோட 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன குருதி புனல் திரைப்படத்துலதான் முதல் முறையா டால்பி ஸ்டீரியோ சரவுண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 3மே தமிழ் சினிமால ரொம்ப புதுசப்ப. தளபதி விஜய் அவர்களோட முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு தெரியுமான்னு கேட்டா நம்ம எல்லாருமே டக்குன்னு ஆமாங்க நாளைய தீர்ப்பு 92ல வந்ததுல அதான் அவர் நடிச்ச முதல் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த படத்துல நம்மளுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது மணிமேகலை அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், 12 வயசு அவங்களுக்கு. அப்போ அவங்க தான் யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துல அவங்க தான் மியூசிக். ஒரு தமிழ் படத்தை நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம சொல்லுவோம். அதுல ஒரு முக்கியமான படம் தான் ரமணா. ஆமாங்க, ஏஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிப்புல வந்த படம் தான் ரமணா. இந்த படம் நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. 2003ல தாகூர் அப்படிங்கிற டைட்டில்ல தெலுங்குல இந்த படத்தை ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. சிரஞ்சீவி அவர்கள் கதாநாயகனா நடிச்சு. ஸோ அடுத்ததா பெங்காலி பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அங்க வந்து இந்த படத்தை 2004ல ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு மன்னாபாய் அப்படிங்கிற டைட்டில்ல. கன்னடால இந்த படத்தை வந்து 2005ல விஷ்ணு சேனா அப்படிங்கிற டைட்டில்ல விஷ்ணுவர்தன் அவர்கள் நடிச்சு ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் 2007ல டைகர் அப்படிங்கிற டைட்டில்ல பெங்காலில ரிலீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம ஹிந்தில வந்து அக்ஷய்குமார் அவர்கள் நடித்த கப்பர் இஸ் பேக் 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்தது. அதே 2015 மறுபடியும் அதே பெங்காலி பங்களாதேஷ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வார்னிங் அப்படிங்கிற டைட்டில்ல. அதாவது பெங்காலி பங்களாதேஷ்ல இந்த படத்தை 2 வாட்டி ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் மோஸ்ட் தமிழ் ஃபிலிம் ரீமேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல எந்த ரீமேக் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தமிழ் சினிமாவோட லாங்கஸ்ட் டியூரேஷன் ஃபிலிம் அப்படிங்கும் போது அதுல 2 படம் வருது. அது எப்படி 2 படம் வரும் அப்படின்னா, ஆமாங்க 2 படம் வருது. அதை நான் சொல்றேன்.
ஒன்று வந்து 2005ஆம் ஆண்டு வந்த சேரன் அவர்களோட தவமாய் தவம் இருந்து. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் 35 நிமிஷம் இந்த படத்துக்கு டியூரேஷன் இருக்கு. அவ்வளோ நேரம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து டைரக்டர் கிட்ட. ஸோ தியேட்டர்ல இந்த படம் வந்து 3 மணி நேரம் 24 நிமிஷம் இருந்திருக்கு. ஸோ இதுதான் தியேட்டர்ல எடிட் செய்யப்பட்டு இந்த வருஷம் தான் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல் கட்டு, அதாவது டைரக்டர் கட்டு இந்த படம் 4 மணி நேரம் 35 நிமிஷம். ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க? இது இல்லாம இன்னொரு படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியேட்ரிக்கலா ஹையஸ்ட் லாங்கஸ்ட் டியூரேஷன் ஃபிலிம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1958ஆம் ஆண்டு வந்த நாடோடி மன்னன் திரைப்படம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படம். இந்த படம் வந்து 3 மணி நேரம் 40 நிமிஷம் தியேட்ரிக்கலாவே இருந்திருக்கு. ஸோ அப்பெல்லாம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படத்தை பார்த்துருக்காங்க. அந்த படமும் அவ்வளோ நேரமும் ஒர்த்து அப்படிங்கிறது தான் அது குறிப்பிடத்தக்கது. மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை ஏற்படுத்துவது நானும் மக்களில் ஒருவன் தானே. ஸோ இது இல்லாமல் 3 மணி நேரம் 59 நிமிஷம், 3 மணி நேரம் 58 நிமிஷம் இந்த டியூரேஷன்லேயே நிறையா தமிழ் படங்கள் இருக்கு. ஆனால் தேட்ரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நாடோடி மன்னன் தான் ஹையஸ்ட் லாங்கஸ்ட் டியூரேஷன். ஆனால் ஒரிஜினல் வெர்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா தவமாய் தவம் இருந்து. இந்த 2 படமே இதை கிளைம் பண்ணும். அடுத்ததான் ஒரே நடிகர் நிறைய கதாபாத்திரத்தில் நடித்த படம் அப்படிங்கும்போது தசாவதாரம் அப்படிங்கிறது தான் நம்மள நிறைய பேர் சொல்றது. இதுல சில பேர் ஃபேக்ட் அது கிடையாது, நம்பியார் ஒரு படம் 11 கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. திகம்பர சாமியார் அப்படிங்கிற படத்துல 11 ரோல்ல வந்திருக்காரு நம்பியார். ஆனா அது 11மே ரோல் கிடையாது, 11 கெட்டப் அப்படிங்கிறது தான் உண்மையான ஃபேக்ட். ஸோ என்னன்னா ஒரு இதுல சாமியாரா வருவாரு, ஒரு இதுல வந்து ஒரு ரவுடியா வருவாரு, இந்த மாதிரி நிறைய கெட்டப் சேஞ்ச் பண்ணுவாரு. ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்பியார் அவர்கள் எல்லாத்துலயுமே ஒரே பாடி லாங்குவேஜ், ஒரே மாதிரி வாய்ஸ், ஒரே மாதிரி மாடுலேஷன் தான் இருக்கும். ஆனா தசாவதாரத்துல கமல்ஹாசன்ங்கிறது 10மே வெர்சடைல், 10மே வேற வேற ரோல், 10மே வேற வேற ஆட்கள் அப்படிங்கிறது தான் அந்த 10 ரோலுக்கு முக்கியமான நம்ம இன்னைக்கு வரையும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம். ஸோ 10மே சாதாரணது கிடையாது. 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு இருக்க சயின்டிஸ்ட் வரையுமே இதுல 10 ரோல் இருக்கும். இதுல ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டியா நடிச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து இருக்கிறதுல டாலஸ்ட் மேன், ஒருத்தர் ஒரு முஸ்லீம் மேனா நடிச்சிருப்பாரு. அது இல்லாம ஒருத்தர் வந்து ஜப்பானீஸா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து நம்ம புஷ்ஷா வருவாரு, இன்னொரு பக்கம் வந்து ஃபிளெச்சரா வருவாரு. எக்கச்சக்கமான ரோலு எல்லாமே அவ்வளோ கச்சிதமா இருக்கும். இதுலயும் இந்த படத்துல ஒரு ஷாட்ல வந்து 4 கமல்ஹாசன் அப்படியே வருவாங்க. அது எப்படின்னு இன்ன வரையுமே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அந்த ஷாட்டுக்கு எத்தனை நாள் மெனக்கெட்டாங்கன்னு தெரியல. ஸோ தசாவதாரம் தான் ஒரே திரைப்படம், இந்தியாவிலேயே ஒரே திரைப்படம், ஒரு ஆக்டர் 10 ரோல் பண்ணுது. நீ என்ன உலக நாயகனா? தமிழ் சினிமாவோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாங் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பாட்டை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஆனா 2.0ல எந்திர லோகத்து சுந்தரி அப்படிங்கிற இந்த பாட்டு தான் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாங் அப்படின்னு சொல்லப்படுது. 20 கோடி இந்த பாட்டுக்கு மட்டுமே செலவிடப்பட்டிருக்கு. இந்த பாட்டோட பட்ஜெட் மட்டுமே 20 கோடி. இந்த பட்ஜெட் இருந்தது அப்படின்னா லோ பட்ஜெட் படம் ஒரு 5 படமே எடுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்திய சினிமாலே அதிக ஃபார்மேட்ல நடிச்ச ஒரே நடிகர் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். ஆமாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லயும் நடிச்சிருக்காரு, கலர்லயும் நடிச்சிருக்காரு. கலர்லயே நிறைய வெர்ஷன் இருக்குல்ல, அதுல எல்லாத்துலயுமே நடிச்சிருப்பாரு மோஸ்ட்லி. அதே மாதிரியே மோஷன் கேப்சர்லயும் நடிச்சிருக்காரு, 3Dலயும் நடிச்சிருக்காரு. ஸோ ஆமாங்க, 3D அப்படிங்கிறது என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுல சிவாஜியும் நம்ம சொல்லலாம். சிவாஜிங்கிறது 2Dல எடுக்கப்பட்டு லேட்டரா 3Dயா கன்வெர்ட் பண்ண படம். ஆனா 3Dலே மேக் பண்ண படம் அப்படிங்கிறது 2.0. கோச்சடையான வந்து மோஷன் கேப்சர் அனிமேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வருஷனும் அவர் பண்ணியிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல எக்கச்சக்கமான படங்கள், அபூர்வ ராகங்கள்ல இருந்து தமிழ்ல நம்ம சொல்லவே தேவையில்ல, எவ்வளோ படங்கள் இருக்கு. ஸோ இன்னும் வேற என்ன ஃபார்மேட் இருக்கு, அதுல ஏதாவது நடிப்பாரா இல்லைன்னு தெரியல. ஆனா தமிழ் சினிமால, இந்திய சினிமாலேயே அதிக ஃபார்மேட்ல நடிச்ச ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. தமிழ் சினிமால இந்த நடிகர் இப்படி பண்ணியிருக்காரா, அந்த இயக்குனர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாரா அப்படின்னு நம்ம ஆச்சரியம் அடைகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வரப்போற வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.